ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே, ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கும்பராசியில் ஏற்படக்கூடிய இந்த திரிகிரகி யோகம் எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பராசியில் உருவாகக்கூடிய ஒரு வலிமையான திரிகிரகி யோகம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜோதிடத்தில் அரிதாக உருவாகக்கூடிய சில கிரக சேர்க்கைகள் மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துங்க. அது மிக சக்தி வாய்ந்ததும் கூடங்க. அத்தகைய ஒரு முக்கியமான கிரக நிகழ்வாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பராசியில் சுக்கிரன், சூரியன், ராகு ஆகிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு வலிமையான திரிகிரகி யோகம் உருவாக இருக்கிறதுங்க. அப்போ செல்வமாக இருந்தாலும் சரி, வசதி சுகத்தை அளிக்கக்கூடிய சுக்கிரன், ஆளுமை அதிகாரம் ஆத்ம சக்தியை குறிக்கக்கூடிய சூரியன், அதே போல் திடீர் மாற்றங்கள் உயர்வுகள் விதி திருப்பங்களை உங்களுக்கு குறிக்கக்கூடிய ராகு, இந்த 3ம் ஒரே ராசியில் இணைவது ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா மிகுந்த முக்கியத்துவம் பெறுதுங்க. இந்த திரிகிரகி யோகமானது பார்த்திங்கன்னா ராசி பட்டியலில் அனைத்து 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இதில் முக்கியமாக ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கூடுதல் நற்பலன்களையுமே உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஜோதிட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி செல்வத்தை அளிக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் குடியேற போகிறாருங்க. அதே போல் பிப்ரவரி 13ஆம் தேதி கிரகங்களுடைய அரசனாக சூரியன் கும்பராசியில் குடியேறுவாருங்க. இதன் விளைவாக ஆல்ரெடி உங்களுக்கு கும்பராசியில் குடியிருக்கக்கூடிய ராகுவுடன் சுக்கிரன், சூரியன் இணைந்து ஒரு வலிமையான திரிகிரகி யோகத்தை உருவாக்குகிறார்கள்ங்க. அப்போ காற்று ராசியான இந்த கும்பராசியில் உருவாகக்கூடிய இந்த கிரக நிலை மாற்றம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடுங்க. அதில் முதல் ராசியான மிதுனராசி அன்பர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. இப்போ மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திரிகிரகி யோகம் மதிப்பு மரியாதை மற்றும் அதிர்ஷ்ட உயர்வு இதெல்லாம் தரக்கூடிய ஒரு காலமாக அமையுதுன்னே சொல்லலாமுங்க. கும்பராசியில் உருவாகக்கூடிய இந்த சுகபோகம் பார்த்திங்கன்னா சுகயோகம் மிதுனராசியினர் அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாமுங்க. இதன் விளைவாகத்தான் வாழ்க்கையில் பல துறைகளில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. தொழில்முறை பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. வீட்டில் உள்ள உங்களுக்கு இளையவங்களாக இருந்தீங்கன்னா திருமண காரியங்கள் கைகூடுங்க. இதனால் செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு அந்த செலவுகளை சமாளிக்க போதுமான வருமானமும் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விலகும். நீண்ட காலமாக நினைத்திருந்த சில புதிய முயற்சிகளை எல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டங்கள் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா ஆன்மீகத்துடன் தொடர்புடைய தொழில் அல்லது சேவைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. காதல் வாழ்க்கையில் முன்னர் இல்லாத ஒரு அளவிற்கு மகிழ்ச்சியையும் புரிதலையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு ஏறக்குறைய மற்ற 12 ராசிகளில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் மரியாதை மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு துணிச்சலும் வெற்றியும் இந்த காலகட்டங்களில் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த திரிகிரகி யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல துறைகளில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமையுதுங்க. சூரியனுடைய பயிற்சியால் உருவாகக்கூடிய இந்த யோகம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாமுங்க. இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. தன்னம்பிக்கை உயரக்கூடும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. தொழில் வாழ்க்கையில் துணிச்சலான முடிவுகளை எடுக்க இந்த காலம் உங்களுக்கு மிக ஒரு உகந்த காலம். உங்களையே ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. சர்வதேச தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் தங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்களுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு. அப்போ வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், அதே போல் பெரிய ஆர்டர்கள்,
சர்வதேச அளவிலான வளர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடும். அதே போல் மரம் சார்ந்த தொழில்கள், உலோகம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா போதுமான வருமானத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. புதிய வாகனம், வீடு, சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தென்படுதுன்னே சொல்லலாமுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு 100% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களாக இருந்தீங்கன்னா தங்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல ஒரு பணிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் துணிச்சலும் வெற்றியும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க. இந்த திரிக்கிரக யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த திரிக்கிரகி யோகம் வியாபாரத்தில் காணப்பட்ட போட்டிகள் மற்றும் தடைகளை எல்லாம் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உதவியும் செய்வார்கள்ங்க. தொழில் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயம் விலகும். மனஸ்தாபங்கள் மெதுவாக உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. போதுமான வருமானம் இல்லை, எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலகட்டங்களில் காணப்படுது. அதில் நிதி நிலைமையில் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு நிதி ஆதாரங்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு வலுப்பெறுங்க. உங்களுடைய கூட்டு தொழிலில் செய்து வருவர்களாக இருந்தீங்கன்னா புதிய கூட்டாளிகளை நீங்கள் சேர்ப்பீங்க. புதிய கூட்டாண்மைகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் புதிய தொழில்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ ஏற்கனவே செய்து வரக்கூடிய தொழிலுடன் சேர்ந்து நீங்கள் கூடுதல் வருமானமும் உங்களுக்கு ஒரு புதிய தொழில் மூலியமாகவும் முயற்சிகள் மூலியமாகவும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலமாக இந்த திரிக்கிரகி யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. முன்னர் செய்த முதலீடுகள், குறிப்பாக நிலத்தில் செய்த முதலீடுகள் நல்ல வருமானத்தை உங்களுக்கு அளிக்க கொடுங்க. குடும்ப உறவுகளில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கும் வருங்க. இந்த காலகட்டங்களில் காதல் வாழ்க்கையிலையும் சரி, துணையினுடைய ஆதரவு உங்களுடைய இலக்கை அடைய ஊக்கமாக இருக்கக்கூடுங்க. அதனால் உங்களுடைய காதல் துணை அல்லது மனைவியாருடைய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் முழுவதுமாக கிடைக்கக்கூடும். திருமணம் முடிந்தவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அவர்களுடைய வழியே ஒரு நற்செய்தியும் உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. அதனால் அவர்களை குழந்தைகள் வழியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. அப்போ இந்த கும்பராசியில் திரிக்கிரக யோகம் விதியினுடைய ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பையும் பொறுமையும் மதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணங்கள், சரியான முடிவுகள் மற்றும் தர்மம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுங்க. உங்களை உயர்வின் பாதைக்கு அழைத்து செல்லுங்க நிச்சயம். அதனால் மென்மேலும் நீங்கள் வளரணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எங்களை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுடைய வீடியோக்களை, காணொளிகளை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டுங்க. ரசித்து உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணுங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற விஷயங்களில் உங்களுக்கு மிக சரியான விதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சரியான இடத்துக்கு செல்லலாமுங்க. நன்றி, வணக்கம்.